அன்பார்ந்த எமது தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, குழந்தைகளே, அனைத்து உறவுகளுக்கும் எமது நத்தார் புது வருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்தில் நாம் மட்டுவில் வளர்மதி இளைஞர் ஒன்றியம் கனடா கிளை, அதையும் தாண்டி மட்டுவில் வளர்மதி சனசமூக நிலையம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் திரு நாகமணி அண்ணா அவர்களுடன் மற்றும் அந்த நேரத்தில் தோளோடு என்ற பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் ஊர் பற்றாளர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே கனடாவிலே இன்று 20 வருடங்களை கடந்து எமது மட்டுவில் வளர்மதி இளைஞர் ஒன்றியம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முதுகெலும்பாக உங்களுடைய அனுசரை, உங்களுடைய ஆதரவு, அர்ப்பணிப்பு அனைத்தும் நிறைந்துதான் இங்கே நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வினை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இனிவரும் காலங்களிலும் மென்மேலும் எமது வளர்மதி தாயின் பேர் எப்போதும் பறைசாற்றப்பட வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த நேரத்தில் 20 வருஷமாக நடைபெற்ற உங்களுடைய அர்ப்பணிப்புக்கான வேலை திட்டங்களை நாங்கள் இதில் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நிர்வாகமும் தங்களால் இயன்ற அளவுக்கு எமது மக்களின் ஆதரவோடு, மக்களின் அர்ப்பணிப்புகளோடும் எடுத்துக்காட்டான பல வேலை திட்டங்களையும் சேவைகளையும் செய்து வந்துள்ளது. அதே நேரத்தில் அங்கே தாயகத்திலே முதுகெலும்பாக இருக்கின்ற கல்வி, அடுத்தது வாழ்வாதார திட்டங்கள் போன்ற மற்றும் விளையாட்டு மற்றும் முதியோர்களை கவனிப்பு, இப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அதுக்கெல்லாம் முதுகெலும்பாக உங்களைத்தான் நாங்கள் கைகாட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். ஏனென்றால் உலக நாடுகளிலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மட்டுவில் வளர்மதி அங்கத்தவர்கள் பறந்துபட்டு தங்களாலான உதவிகளை தனியாகவும் அமைப்பு ரீதியாகவும் இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். துடிப்போடும் தூய்மையோடும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளை பொறுத்தவரையில் சுவிட்சர்லாண்டிலே வளர்மதி கிளையும் கனடாவிலே வளர்மதி கிளையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே சுவிட்சர்லாண்டிலே தங்களுடைய அர்ப்பணிப்பு நிமித்தம் சுவிஸிலே வாழுகின்ற வளர்மதி அங்கத்தவர்களின் அர்ப்பணிப்பின் பெயராக அங்கே வளர்மதி மண்ணிலே ஒரு ஸ்டேடியம் என்ற ஒரு பெரிய பாரிய ஸ்டேடியத்தை அமைத்து இன்று பார்ப்போர் மற்றும் தென்மராட்சி ரீதியிலே பார்க்கின்ற அளவுக்கு பெருமிதத்தோடு அங்கே விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நாங்கள் சுவிஸிலே வாழுகின்ற அந்த அங்கத்தவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அதையும் கடந்து அதே போன்று எமது கனடா மட்டுவில் வளர்மதி இளைஞர் ஒன்றியமும் எங்களாலான பங்கினை, அதுவும் எமது அங்கத்தவர்களுடைய முழு பங்களிப்போடு அங்கே வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நடைபெற்றிருக்கின்றன. இப்படியாக எமது தாயக உறவுகளின் தேவைகளுக்காக எமது இங்கே உழைப்பிலே எமது பங்களிப்புகளை சிறு பங்களிப்பாக நாங்கள் அங்கே மக்களுக்காகவும் எமது வளர்மதியின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் அங்கே பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும்
அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நேரத்தில் நான் பெருமிதத்தோடும் நெஞ்சை நிமித்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எந்த விதத்திலும் என்ன உதவி கேட்டாலும் இங்கே எந்தவித மறுப்புமின்றி உணவு ரீதியாகவோ பண ரீதியாகவோ எந்தவித மறுப்புமின்றி எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் என்ன தேவை என்று கேட்டு நமக்கு உதவி செய்யும் விதம் உண்மையிலே எம்மை பிரமிக்க வைக்கின்றது. அந்த வகையிலே நான் எப்போதும் தினம் இங்கே வாழுகின்ற மட்டுவில் வளர்மதி அங்கத்தவர்களாகிய உங்கள் சகோதரர்களாகிய தாய்மார்களாகிய தந்தைமார்களாகிய ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது நிர்வாகத்துக்கு கடந்த நிர்வாகங்கள் மற்றும் எமது நிர்வாகத்துக்கு நீங்கள் காட்டுகின்ற ஆர்வம், நீங்கள் காட்டுகின்ற உற்சாகம், செய்கின்ற உதவிகள் எப்போதும் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எமது நிர்வாகங்களிலே சில நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சில மனத்தாக்கங்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவைகள் எல்லாத்தையும் நாங்கள் சமாளித்து நாங்கள் இன்றும் ஒரு குடையின் கீழ் நாங்கள் வாழ பழகி கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எப்போதும் நாங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் எமது பிள்ளைகளின் வருங்காலத்திலே எமது பிள்ளைகளின் அறிவுரைக்காக எமது வளர்மதி என்ற ஒரு ஆலயம் மாதிரி அங்கே அமைந்திருக்கின்றது. எமது நினைவு சின்னமாக இருக்கின்றது. நாம் பிறந்த மண்ணின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எமது பிள்ளைகளுக்கும் அந்த அடையாளங்களை ஊட்டி நாம் வருங்காலங்களிலே அவர்கள் இதை வழிநடத்த செல்லுவதற்காக அவர்களுடைய மனங்களிலே நாங்கள் இதை விதைத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே அந்த பிள்ளைகள் வளர்ந்து எமது வளர்மதியையும் எம்பகுதியையும் எப்போதும் தலைமிந்து எல்லோரும் பார்த்து வியக்கும் அளவுக்கு தொடர்ந்து வளர்ச்சி பெற வைப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அது தாய் தந்தையராகிய உங்கள் கையிலே தான் அது இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் திரும்ப இது ஒரு மேடை பேச்சு அல்ல, இது சாதாரணமாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கருத்து பரிமாறல் மாறி என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதிலே ஏற்றத்தாழ்வுகள் குறைநிறைகள் எத்தனையோ இருந்தாலும் அவைகளை மன்னித்து நாங்கள் அழைப்பு விட்டமைக்கு நமக்கு மரியாதை கொடுத்து தலைவணங்கி நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இங்கே உணவு ரீதியாக உடல் ரீதியாக எல்லா அர்ப்பணிப்புகளையும் செய்து இன்றைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் சகல வகையிலே எங்களுக்கு உணவு ரீதியாக காசு ரீதியாக எல்லா வகையிலேயும் நமக்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு மென்மேலும் இது மேடை பேச்சாக நினைக்க வேண்டாம், தொடர்ந்தும் நாங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் இதை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அடுத்ததாக எமது இந்த வருடத்துக்காகிய நிர்வாக கூட்டமானது பொதுக்கூட்டமானது எதிர்வரும் 12ஆம் தேதி நாம் முதல் குறிப்பிட்ட அதே அட்ரஸில் அதே மண்டபத்தில் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். எல்லோரும் தவறாது அதிலே கலந்து கொண்டு எமது குறைநிறைகள் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிந்து தொடர்ந்து அடுத்த வரிய புது வருடத்தில் புதிதாக நாங்கள் காலடி எடுத்து வைத்து புதுமுகங்கள் எமது நிர்வாகத்துக்குள்ளே வர வேண்டும், அதை நிர்வகிக்க வேண்டும். நாங்கள் பின்னால் இருந்து அவர்களை வழிநடத்துவோம் என்று உறுதிபட கூடுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஒரே மாதிரி ஒரே ஆக்கள் நிர்வாகங்கள் இருப்பது அவ்வளவு நன்றாக இல்லை. தொடர்ந்து ஒரே முகாம் எப்போ பார்த்தாலும் இவை தான் செய்யினேன் இவை தான் அப்படியான ஒரு சகிப்புத்தன்மை வரக்கூடாது. ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் இருக்கின்றது. அது வெளிக்கொணர வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் புதிதாக எங்களுடன் இணைந்தால்தான் நாங்கள் அதை வடிவான முறையிலே வழி நடத்தி கொண்டு போகலாம். ஏண்டா இதிலே சில நாங்கள் நிர்வாகம் நடத்தும் போது சில குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் மறந்து புதியவர்கள் நமக்கு வர வேண்டும், நமது வளர்மதியை கட்டி எழுப்ப வேண்டும், தொடர்ந்தும் நமது வளர்மதி வெற்றி பாதையிலே நடைபெற வேண்டும் என்று கேட்டு உண்மையிலே எல்லோரும் இதில் அனைவருக்கும் நன்றிகளை கூறி தொடர்ந்தும்
நிகழ்வுகளை கண்டு களித்து செல்லுமாறு கேட்டு நன்றி உரை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அந்த உரையினை வழங்கி சென்ற எமது நிர்வாக செயலாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். நிகழ்வின் அடுத்ததாக கரியோக்கி பாடல் ஒன்று. இந்த பாடலை பாட வருபவர் திரு பவானந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவரும் அமைதியாக உங்கள் ஆசனங்களில் இருந்து இந்த நிகழ்வுக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கரியோக்கி பாடல்களின் பின்னர் உங்களுக்கு பெரியோர்களுக்கான சில நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன, பரிசில்கள் இருக்கின்றன, சிறுவர்களுக்கான சங்கீத கதிரைகள், பெரியோர்களுக்கான சங்கீத கதிரைகள் இடம்பெற இருக்கின்றன. அனைவரும் ஒத்துழைத்து அன்பாக ஆடி பாடி கூடி இந்த நிகழ்வை முடித்து வீடுகளுக்கு செல்லலாம் என கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக உங்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற திரு பவானந்தன் அவர்கள் இப்பொழுது பாடல் ஒன்றை வழங்குவார். பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே, இந்த நாளும் இன்றுதானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. எல்லைகளில்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும், எல்லைகளில்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்றுதானே, இந்த நாடும் இன்றுதானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் நத்தார் புதுவருட வாழ்த்துக்கள். இந்த பிறக்கப் போகின்ற ஆண்டு எல்லோருக்கும் இனிதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான ஆண்டை வேண்டுகின்றேன்.
இங்கே ஒரு முக்கியமான வேண்டுகோள், இங்கே கலைப்படைப்புகளுக்கு தருகின்ற கலைஞர்களுக்கு நீங்கள் தான் உற்சாகம். அந்த ஒவ்வொரு கலைஞர்களையும் பாராட்ட வேண்டியதும் உங்கள் கைகளெலாம் இருக்கின்றது. மீண்டும் அவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு கரவொலியை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். மத்தியில் பிரபல்யமானவர் திரு பவானந்தன் அண்ணா அவர்களுக்கு எமது நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் திரு ஜோகராஜா அவர்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும். நன்றி. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை விட்டேன், உசுருக்குள் கோயில் கட்டி உன்னை கொலு வைத்து கொண்டாடினேன், மழை பெஞ்சா தானே உன் மாதம் மதட்டுமா, பாதே மேலே பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. கண்ணாடி பார்க்கையில் அங்கு முன்னாடி உன்முகந்தான், கண்ணே நீ போகையில் கொஞ்சம் கொலுசாக என் மனந்தான், நிழலுக்கும் நெற்றி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா, மலமேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன் உன்னை படம் போல் மனதில் மாட்டி வைப்பேன், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக.
உங்களது பலத்த கரவொலிகள் மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை வழங்கி சென்றவர் எங்கள் மத்தியில் பிரபல்யமானவர் திரு ஜோகராஜ் அவர்கள். அடுத்ததாக பாடல்கள் வழங்குவதற்காக செல்வன் காருண், செல்வி ஓவியா காத்திருக்கிறார்கள். இந்த இடைவேளையில் சிறுவர்களுக்கான பரிசு பொருட்கள் வழங்க இருக்கின்றோம். சிறுவர்களுக்கான பரிசுகளை தொடர்ந்து காருண், ஓவியா அவர்கள் பாடல்களை வழங்குவார்கள். கற்பகம் வீரகத்தி அவர்களது நினைவாக அவரது குடும்பத்தினர் இந்த இனிப்பு பொதிகளை வழங்குகிறார்கள். சிறுவர்களுக்கான பரிசு பொதிகளுடன் இனிப்பு பொதிகளும் வழங்கப்படுகின்றன. இனிப்பு பொதிகளுக்கான அனுசரணை திருமதி கற்பகம் வீரகத்தி அமரர் அவர்களது நினைவாக அவரது குடும்பத்தினர் இந்த இனிப்பு பொதிகளை வழங்கியிருக்கிறார்கள். வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான மீறல் நீயே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான மீறல் நீயே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ மல்லிகவானே அம்புகளோ கண்முடி தும்புகளோ அம்பிளி பூனில நாம்புகளோ சிரி தும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ நின்மணி சுண்டுகளோ தெண்டெடுங்கெத்துங்க வண்டுகளோ பூங்கின துண்டுகளோ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காரூர சும்போது ஒரு வாட்டி கட்ட முடி
வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி கண்ணால சிக்கன வாண்ணா ஒரு வாட்டி பூவட்ட ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வழங்கிய நிர்வாகத்தினருக்கு மற்றும் அமரர் வீரகத்தி கற்பகம் அவரது குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். கரியோகி பாடல் ஒன்று செல்வன் காருண் சபேசன் டாக்டர் அவரது மகனும் மற்றும் செல்வி ஓவியா சபேசன் டாக்டர் அவர்களது மகளும் இப்பொழுது பாடல்களை வழங்க இருக்கிறார்கள். பாடல் இப்பொழுது இடம்பெறும். பக்கம் வர வெக்கமா பாபா பக்கம் வர வெக்கமா மன்மது மோகத்திலே வாலிப வேகத்திலே நீங்கது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா நீங்கது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா பாபா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா பாபா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா மன்மதன் மோகத்திலே வாலிப வேகத்திலே இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா டிஸ்கோ டிஸ்கோ hey 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 woo woo hey 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 woo woo hey hey la la hey hey la la வாழ்வது எதுக்கு வயங்கத்தின் சுகங்களை வாழ்க்கையில் பெறத்தானே வாழ்வது எதுக்கு வயங்கத்தின் சுகங்களை வாழ்க்கையில் பெறத்தானே கண்ணியார் எதற்கு காலத்தில் மயங்கும் காலையில் தொடத்தானே கண்ணியார் எதற்கு காலத்தில் மயங்கும் காலையில் தொடத்தானே மானே
மானே காவல் நானே ஆசைகள் இருக்கு அந்த ரங்கம் இருக்கு அருகில் ஓடி வா பாப்பா பாப்பா பாட்டி ஐயோ டிஸ்கோ டிஸ்கோ மன்மத மோகத்திலே அப்பா பரபரப்பா வாலிப வேகத்திலே அப்பா பரபரப்பா இங்குதேலும் மெய்யம்பம் தரும் பதுமை இனிமை காணவா DISCO டிஸ்கோ டிஸ்கோ DISCO டிஸ்கோ டிஸ்கோ Anybody can kiss me Anybody can kiss me Wait a minute without touching me Hey man, I can kiss you without touching you. அந்த இனிமையான வேகமான பாடலை பாடி சென்ற செல்வன் காருண் அவர்களுக்கும் செல்வி ஓவியா அவர்களுக்கும் எங்கே இன்னும் ஒரு முறை பலத்த கரவொலிகள் உங்கள் மத்தியிலிருந்து.
பாடல் ஒன்று. இந்த பாடலை வழங்குவதற்காக மீண்டும் ஒரு முறை பாட வருகிறார் திரு பவானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையடைக்க. என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையடைக்க. உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க. உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க. முத்து முத்தா நீரெதற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு. என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையடைக்க. ஆனையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்க மேலாமோர் மினுமினுத்து. ஆனையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்க மேலாமோர் மினுமினுத்து. அழகர் மலையின் சிலைகளில் ஒன்று வந்து நின்றார் போல் ஒரு நினைப்பு. என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையடைக்க. காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் கலையழகே நீ நடந்தாயோ. காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் கலையழகே நீ நடந்தாயோ. மேலழகெல்லாம் மூடியதென்ன கண்படுமென்றே நினைத்தாயோ. என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையடைக்க. ராத்திரி நேரம் ரகசிய கடிதம் எழுதிட வேண்டும் இடையோடு. ராத்திரி நேரம் ரகசிய கடிதம் எழுதிட வேண்டும் இடையோடு. பூத்திரி குறைத்து ஏற்றிய தீபம் உன்னொடி சிந்தும் இரவோடு. என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையடைக்க. பபபரி 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 ரரரரே ரரரரே
தேங்க்யூ. பவானந்தன் அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எமது நன்றிகள் அந்த பாராட்டுகளுடன் உங்களது பலத்த கரவொலிகளை மீண்டும் ஒருமுறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வந்து எடுப்பார் அந்த நம்பர் தான் நாங்கள் கூப்பிடுவோம். இப்போ ஒரு ஆள் வாங்க, ஜோதி வாங்க. ஜோதி அவர்கள் உங்களுக்கான ரகசிய இலக்கத்தை எடுக்கின்றார். எல்லோரும் கைகளில் வைத்திருக்கவும், உங்களது நம்பரை சரிபார்க்கவும். வெற்றி இலக்கம் 180454. யாராவது வெற்றி பெற்றிருந்தால் வரவும். 180454. 180454. 180454. அந்த இலக்கம் பெண்டிங்கில் இருக்கிறது. இரண்டாவது ஓகே, அடுத்த இலக்கம் வெற்றி இலக்கம் 160274. நிஷன் அடுத்த வெற்றி இலக்கத்தை எடுக்க வருகிறார். வாங்க, ஆப்ஷன் ஒன்று எடுங்க. தாங்க. அடுத்த வெற்றி இலக்கம்  அடுத்தது இறுதி பரிசுக்கான அதிர்ஷ்ட இலக்கம் எடுப்பவர் நீங்கள் முதல். அடுத்த இலக்கம் 160310. திரும்பவும் சொல்றேன், 160310. யாராவது இருக்கிறீர்களா? One 160310. இறுதி வெற்றியாளர் தயாகரன் அண்ணா. நிகழ்ச்சியில் பங்கு வேண்டிய அனைவருக்கும் நன்றிகள் கூறிக்கொள்கின்றோம். இந்த பரிசுகளை ஒழுங்கு செய்த திருமதி கருணாதன் கீபா அவர்களுடன் சேர்த்து அவர்களது அப்பாவார் செல்லமுத்து அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஸ்டாண்ட் அப் எவ்ரிபடி. என்ன
ரெடி, லெட்ஸ் கோ. சேட்ட செய்யவனல்லே பேட்ட துளான் மன்னல்லே வேட்டையனல்லே திருச்சிவனல்லே தெரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்யவனல்லே பேட்ட துளான் மன்னல்லே வேட்டையனல்லே கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ நீ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கபில கபில கோலு இவ சிங்கல சுத்தின காலு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு
என் நெஞ்சில அரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம இதில் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் 3ஆம் இடம் ஏடன். எங்கே உங்கள் பலத்த கரோலிகள்? அவருக்குரிய வெற்றி மணியை இப்பொழுது எமது செயலாளர் வழங்குவார். ஏடன் 3ஆம் இடம். அடுத்ததாக 2ஆம் இடம் அக்ஷயா 2ஆம் இடம். பலத்த கரவொலிகள். 1ஆம் இடம் கவின். 1ஆம் இடம் அபூர்வன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக சில பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. இந்த வேளையிலே எமது பக்கத்து ரூமில் இன்று பிறந்த தினமோ அல்லது இன்னும் விழாவை கொண்டாடும் அரபிக் குத்து சோங் ஆடுவதற்காக சில நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் இங்கே பாட்டுக்கு ஆட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு இடத்தை கொடுத்து அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்று பார்ப்போம். எங்கே உங்களுக்கு பலத்த கரவொலிகள்? இது ஷாஸ்வா, ஜெய்டா, இது அங்கிள், இது அர்ஜீன், யூசுப், சொஹில், ஆர்கே, ஷான் and Azir. அவன் ஆட போடினோம். இப்போ ஆட போடினோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். Vanakkam, all my Sri Lankan brothers. Let's go, Vanakkam!
halamati habibu, halamati habib vandale, halamati habibu, halamati habib vanda, halamati habibu, halamati habib vandale, halamati habibu, halamati habibu. We're Persian, and we just wanted to thank you guys for letting us come out here. I'm Sean, and this is RK, and we're both looking for Tamil girlfriends. So if you guys... Vanakkam! 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 We're looking for a wife, so if you know anyone, hit us up. Yep. Have a good night. வண்டி வண்டியா வந்துச்ச feelings feelings சீனா ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கன வானா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டிக்க ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுக்க ஒரு வாட்டி சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி சுங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோடம் தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் రోటి పొచ్చడి నువ్వు నూరుతున్నప్పుడు బయట తోటి సమట నువ్వు తుడుతుకున్నప్పుడు దండాన నీ సొక్క ఆరేస్తున్నప్పుడు నీ ఒంటి వాసన తెగ గుర్తొచ్చినప్పుడు రెండు చేతులెత్తి జుట్టు ముడిసినప్పుడు జండు కత్తుకొని పడుకున్నప్పుడు అలసిపోయి నువ్వు ఆవరించినప్పుడు వచ్చుండై ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండై ఫీలింగ్స్ వచ్చిందాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్ இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் சந்திப்போம் என கூறிக்கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெறுவோமாக. நன்றி, வணக்கம்.